ஹாய். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு கடம்பா தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் வேறு மாதிரி செய்வீங்க, அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த கடம்பா தொக்கு ரொம்ப மசாலா அதிகம் சேர்க்காமல் சும்மா சிம்பிளாக தான் நான் வந்து செஞ்சுருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடம்பா வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் ஆகிறதுக்காக நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த கடம்பாவுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தொக்கு செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வானல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்துட்டு வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இது கூட வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடம்பா எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணீர் போட்டு வச்சுருக்கோம். அதனால் வந்து இது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு இது பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இது ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா தண்ணி வந்து சுண்டி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நான் கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதான் இறக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMood Shopping app. BuyMood Shopping app is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMood e-shopping.